Hi friends, welcome to Tech Logs. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது சாம்சங் கேலக்ஸி M14 5G மாடல். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான். ஸோ இதில் 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் அவைலபிள் இருக்குது. வாங்க இப்போ நம்ம பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் கேலக்ஸி M14 5G மாடல் நேம் போட்டிருக்காங்க. அப்புறம் மொபைல் மாடல் இமேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே சாம்சங் சொல்லி பிராண்ட் நேம், சைட்லையும் மாடல் நேம் போட்டிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தோம்னா மொபைலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம மொபைலோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ மொபைலோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 6.6 இன்ச் டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 15 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் பிரைமரி கேமரா இருக்குது. 13 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ரியர் கேமராவில் 50 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள் பிரைமரி மெயின் கேமரா இருக்குது. 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா இருக்குது. அப்புறம் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா MRP 18,990 போட்டிருக்காங்க. ஸோ பட் ஆன்லைனில் 13K 14K அந்த ரேஞ்சிலே அவைலபிள் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் Exynos 1330 கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆக்சுவலாக. இது தவிர இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சாம்சங் கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த செக்மெண்ட்டில் திஸ் இஸ் ஒன்லி 5 nm ப்ராசஸர். இந்த செக்மெண்ட்டில் இதுதான் வந்து 6000 mAh பேட்டரி அப்படின்றது கிளைம் பண்ணுறாங்க. இது போக 13 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 times OS அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 4 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கால் பேசும்போது வாய்ஸ் கிளியராக இருக்கிறதுக்காக வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சாம்சங் கிளைம் பண்ணுறது. ஸோ வாங்க இப்போ மொபைல் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட் மொபைல் தான் இருக்குது. அதுபோக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் சிமிஜெக் பின் இருக்குது. அப்புறம் யூசர் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா Type-C to Type-C USB கேபிள் இருக்குது. ஸோ நீங்கள் பாக்ஸ் பார்த்தாலே தெரியும், சின்னதாக இருக்குது. சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சார்ஜர் நம்ம தனியாக தான் வாங்கணும். மொபைலை கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் 6000 mAhன்றதுனால லைட்டாக வெயிட் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அதுபோக பின்னாடி வந்து கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன் இருக்குது. பட் கவர் போட்டால் அது பிரச்சனை இல்லை. பேக் சைடில் ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. மொபைல் பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், மைக், அப்புறம் Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. வெப்சைட்டில் சிம் ட்ரே இருக்குது. 2 சிம்மு ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். டாப்பில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்டரி மைக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ இது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது ஆக்சுவலாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.